ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் கூகுள் லாக் அவுட் இஷ்யூ எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லாக் அவுட் இஷ்யூ என்னென்னா, நம்ம ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணோடனே நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது புதுசாக லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டியும் லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லேட்டஸ்ட்டான க்ரோம் வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் வருது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா உபுண்டு லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 24க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 4 மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 2 மெத்தட் வந்து இன்டர்நெட்டில் நிறைய பேர் சால்வ் ஆகிடுச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் பர்சனலாக நான் 2 மெத்தட் ட்ரை பண்ணேன், அது எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த நாளத்தில் ஏதாவது ஒரு மெத்தட் ஒர்க் ஆகும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே டாப் ரைட் சைடில் 3 டாட்ஸ் இருக்கும். அதில் கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போது ஃபஸ்ட்டு மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட் ப்ரௌசிங் டேட்டான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டா, இந்த செக் பாக்ஸ் மட்டும் கிளிக் ஆகிருக்கூடாது. மீதி நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டவுன்லோட் ஹிஸ்ட்ரி மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சு கிளிக் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு அந்த டெலிட் டேட்டா ஆப்ஷன் வரும். ஸோ குக்கீஸை மட்டும் அன்செக் பண்ணிட்டு நீங்கள் டெலிட் டேட்டா கொடுங்க. இப்போ நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ செகண்ட் மெத்தடும் காட்டுறேன். கீழே சைட் டேட்டாவில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடிஷ்னல் கண்டென்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆன் டிவைஸ் சைட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் அந்த அலோஸ் சைட் டு சேவ் டேட்டா ஆன் யுவர் டிவைஸ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு டிஃபால்ட்டாக இதுதான் செலக்ட் ஆகிருந்தது. ஸோ நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப அலோவ் டேட்டா கொடுத்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கும் லாகின் ஆகலை. சில பேருக்கு யூஐ வேறு மாதிரி இருக்கலாம், அதாவது ஸ்க்ரீனு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கலாம். ப்ரைவசி செக்யூரிட்டி உள்ள குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டகுல் பாக்ஸ் இருக்கும், கிளியர் குக்கீஸ் சைட் டேட்டா வென் யூ குயிட் க்ரோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பட் எனக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் காட்டலை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தேர்ட் மெத்தட் நான் ட்ரை பண்ண காட்ட போகிறேன். அகைன் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி டேப்பில் வாங்க. இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டிஃபால்ட்டாக பிளாக் தேர்ட் பார்ட்டின்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆடுன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம டொமைன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்டார் சிம்பிள் டாட் அண்ட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு google.com போட்டுக்கோங்க. இங்கே கொடுக்குற டொமைன்லாம் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணாலும் அது வந்து டெலீட் ஆகாது, அந்த டொமைனில் இருக்க டேட்டாலாம் அப்படியே இருக்கும். ஸோ ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா google.com முடியுது, அதனால நம்ம google.com சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் கொடுத்துருங்க. பட் ஃபார் சேஃப்டி பர்பஸ் இன்னொரு டொமைனும், தட் ஃபுல் டொமைனும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதாவது https://accounts.google.com அதுவும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த 2 டொமைனையும் ஆட் பண்ணோம். அகைன் ப்ரைவசி செட்டிங்ஸில் வந்து சைட் செட்டிங்ஸில் வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே அடிஷ்னல் கண்டென்ட் செட்டிங்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷனில் கீழே வாங்க. இங்கே வந்து ஆன் டிவைஸ் சைட் செட்டிங் டேட்டாவில் கீழே வந்து இந்த இடத்துல அலோடு ஆப்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த சேம் 2 டொமைன்ஸை. ப்ராக்கெட் ஸ்டார் டாட் க்ளோஸ் ப்ராக்கெட் google.com போட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அலோ தான் கொடுத்துருக்கோம் மேலே இருக்க செட்டிங்ஸில், பட் கீழே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லும் போது அதை டெலீட் பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டொமைனும் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணோம்ல அந்த accounts.gmail.com அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஒர்க் ஆகும். அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா ஃபோர்த் மெத்தட் ஒன்று இருக்குது. இது எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும் போது நம்ம ஜிமெயிலில் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். பாஸ்வேர்டு அதாவது சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் இமெயில் ஐடி போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுங்க. அதுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு வேரியஸ் வே கேட்கும். அந்த காட்டுற ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அதை கொடுங்க. இப்போ வந்து நான் என்னோடய மொபைலில் வந்து எஸ் கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்.
ஸோ என் மொபைல் என் கையில் தான் இருக்குது, அதனால நான் இங்கே எஸ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ என் ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் போய்ட்டு எஸ் நான் தான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ நான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டிருக்கனால செகண்ட் வே ஆஃப் வெரிஃபிகேஷன் கேட்டது. அது இமெயில் ஐடியில் வந்து ஓடிபி வரும், அதை வச்சு நான் வெரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்தோடனே ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணி லாகின் ஆகிடும். லாகின் ஆனோடனே உங்களுக்கு வந்து சேஞ்ச் பாஸ்வேர்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். தென் ஜிமெயில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஜிமெயில் உள்ளே வந்தோடனே நம்ம அக்கௌண்ட்டை நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம். அதனால் நான் வந்து யூடியூப் போகிறேன். இந்த கிளிக் பண்ணி யூடியூப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் உள்ளே போயிட்டு நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாகின் பண்ணோன்னே கொஞ்ச நேரம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரௌசர்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக எனேபிள் ஆகிருக்கா, அந்த டொமைன்லாம் கரெக்டாக ஆட் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்லையும் போய் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபைல்லையும் போய் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் நெசசரி, கண்டிப்பாக பண்ணணும்னு இல்லை. சும்மா போய்ட்டு உங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஐக்கான் எதாவது செட்டப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேபி கூகுளில் எதாவது கேட்சஸ் இஷ்யூ இருந்ததுன்னா நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது அவங்க கூகுள் சர்வர்லேயும் அப்டேட் ஆகும். இந்த ப்ரௌசரில் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிருக்கு சொல்லிவிட்டு அந்த கேட்சஸ் வந்து அப்டேட் ஆக டைம் எடுக்கும். மேபி அதனால் இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டியும் உங்களுக்கு லாகின் ஆகிடுதுன்னா ஓகே, ஆகலைன்னா இந்த வாட்டி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுக்காதீங்க. மேனுவலாக உங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அந்த மொபைலில் வந்து எஸ் கொடுத்து லாகின் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ இந்த வாட்டி நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணேன். இந்த வாட்டி வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் எத்தனை வாட்டி சிஸ்டம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் எனக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து லாகினில் தான் இருக்குது. எனக்கு இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த 4 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட். See you in next video. Bye.